வணக்கம். அது வந்து அந்த எஃப்ஐஆர் டைரக்ஷன் 156 சப் கிளாஸ் 3 ஓகேவா? அந்த கேஸ் அந்த வீடியோ நம்பர் 2 இது ஓகேவா? அந்த எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்குவது எப்படின்ற ப்ரொசீஜர் பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதாவது வந்து என்னென்னா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னா, அதோ பக்கத்தில் இருக்குது, 1 கிலோமீட்டரில். ஓகேங்களா? பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஒயிட் பேப்பரில் எழுதி கொடுத்தா அதுக்கு எந்த செலவும் கிடையாதுங்க. கரெக்டுங்களா? ஆனால் நீங்கள் போயிட்டு ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துடுங்களேன், நாங்கள் எஃப்ஐஆர் போட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு வந்து 10,000 20,000 செலவாகும். ஏன்னா வக்கீலே 10,000 ஃபீஸ் வாங்குவார், 5,000 ஃபீஸ் வாங்குகிற வக்கீல் இருக்கிறாங்க, 2,000 வாங்குறவங்க இருக்கிறாங்க, 20,000 வாங்குறவங்க இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போது வந்து என்னென்னா, தோ இருக்குது போலீஸ் ஸ்டேஷனு பக்கத்தில் 1 கிலோமீட்டரில் 1/2 கிலோமீட்டரில் இருக்குது. இங்கே போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுக்காமல், ஓகேங்களா, என்ன சார் நீங்கள் என்ன மீறி வந்து இது லோக்கல் ஸ்டேஷனு, நான் தான் இங்கே எஸ்ஐஏ, எங்களை மீறி நீங்கள் கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டீங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ஒரு மாதிரி த்ரெட்டன் பண்ணி பேசுகிறது. இந்த கேஸை நான் எப்படி முடிக்கிறேன் பாருங்கள் அப்படின்ட்டு, இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் முடிச்சிடுறேன், இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்க எனக்கு தெரியும், இப்படிலாம் பேசினா அந்த புகார்தாரர் என்ன ஆவான்? அவன் ஐயோ பாவம் அவன். ஓகேவா? அதாவது காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க 100 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்கன்னா அதில் 90 கம்ப்ளைண்ட் போலி கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். கரெக்டுங்களா? அவங்களோட ஈகோவை வந்து தீர்த்துக்கிறதுக்கு உண்டான இடமா இருக்கும் அது. கரெக்டுங்களா? ஓஹோ என்னை இப்படி பண்ணிட்டியா, நான் அவனை அப்படி பண்ணுறேன் பாரு, போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர், அதாவது அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை ஏற்பட்டிருக்கோ, சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்லாம் விட்டுருங்க, மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டெல்லாம் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். ஓகேவா? அதை நான் வந்து பதிவு பண்ண மாட்டேன், நீங்கள் போய்ட்டு ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துடுங்களேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அது தவறு. ஓகேங்களா? என்ன மீறி நீங்கள் வந்து கமிஷன் ஆஃபீஸ்கிட்ட போயிட்டீங்களா, டிசி கிட்ட போயிட்டீங்களா, சரி ஓகே இந்த கம்ப்ளைண்ட் எப்படி முடிக்கணுமா நான் முடிக்கிறேன், எனக்கு தெரியும் எப்படி முடிக்கணுமா நான் முடிக்கிறேன், இப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. இதை வந்து அவங்களுடைய மனசை வந்து நோகும். கரெக்டுங்களா இல்லையா? எனக்கே தெரியுது, போலீஸ்காரங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ஸ்டேஷனில் 100 கம்ப்ளைண்ட் வருதுன்னா அதில் 90 கம்ப்ளைண்ட் போய் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். கரெக்டுங்களா? அதில் வந்து அந்த 100 கம்ப்ளைண்ட்டை விட்டுருங்க, ஒரு 10 பேர் வந்து உண்மையான கம்ப்ளைண்ட்டை கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு ஓஹோ நீ என்ன மீறி அங்கே போயிட்டியா, இந்த கேஸ் எப்படி முடிக்கிறான் பாரு அப்படின்னு சொன்னால் அவன் மனசு நொந்து போய் ஆண்டவனே அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குவான். கரெக்டாக? அது கடவுள் வந்து அவன் பாவ கணக்கில் எழுதிடுவார். கரெக்டுங்களா? இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆகையினால இப்போ 2026 இன்றைக்கி 16 ஜனவரி, என்னுடைய அட்வைஸ் அண்ட் சஜஷன் என்ன அப்படின்னா, பொதுமக்களே தயவு செஞ்சு நீங்கள் லோக்கல் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறத விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அந்த சீட்டை வாங்கிக்கோங்க. கமிஷன் ஆஃபீஸில் கொண்டு போய், அதாவது சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் உங்களோட டவுனில் சொல்கிறேன், அங்கே போய் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க, ஒரு ரசீது வாங்கிக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்கலி டிசி ஆஃபீஸுக்கு ஃபார்வர்ட் ஆகும். அது டிசிக்கிட்டேருந்து லோக்கல் ஸ்டேஷனுக்கு வரும். ஓகேவா? அது இன்ஸ்பெக்டர் கையில் வரும். இன்ஸ்பெக்டர் அதை எஸ்ஐ கிட்ட கொடுத்து விசாரின்னு சொல்லுவார். அப்போ எஸ்ஐ அதை விசாரிச்சுட்டு சிஎஸ்ஆரை வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? சிஎஸ்ஆர்ன்றது மெயின். ஆனால் சிஎஸ்ஆரை கொடுத்தா தானே நீ போய் கோர்ட்டுக்கு போவேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்ட, ஓகேவா, நான் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்கலை, நீ கமிஷனர் ஆஃபீஸுக்கு போயிட்ட, இப்போ நீ சிஎஸ்ஆர் கேட்ப, சிஎஸ்ஆரை கொடுத்தா தானப்பா நீ வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போய் டைரக்ஷன் வாங்குவேன், நான் சிஎஸ்ஆரே கொடுக்காம தடை பண்ணுவேன். ஓகேங்களா? சிஎஸ்ஆர் கொடுக்கலனாலும் நம்ம வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு நம்ம போகலாம். கரெக்டுங்களா? சிஎஸ்ஆர் கொடுத்தா தான் போக முடியும், சிஎஸ்ஆர் இல்லைன்னா போக முடியாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாதுங்க. சரிங்களா? நான் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், கம்ப்ளைண்ட் வந்து லோக்கல் ஸ்டேஷனில் கொடுக்கணும், கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்டில் போடுங்க. அவங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்டில் போட்டால் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைக்கும். கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு சீட்டு ஒன்று கொடுப்பாங்க, இவருக்கு கம்ப்ளைண்ட் ஹாஸ் பீன் அக்னாலேஜ்டு அப்படின்னு சொல்லிட்டு. சிஎம் செல்லுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, ரெஜிஸ்டர்டு போஸ்ட் அனுப்புங்க, கலெக்டருக்கு அனுப்புங்க. ஓகேங்களா? உங்களுடைய அந்த கம்ப்ளைண்ட்டை பொறுத்தது. ஓகேங்களா? எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் போட்டுட்ருக்கக்கூடாது. ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடக்குது, அதை வந்து போலீஸ்காரங்க அதை அட்டென்ட் பண்ணலை, முறையாக விசாரிக்கலைன்னா அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வரலாம். கரெக்டுங்களா? இப்போ மெட்ராஸ் சிட்டியில் எல்லாருக்கும் பணம் வந்து போச்சு. ஓகேவா? யாரை பார்த்தாலும் ஒரு ஆளுக்கு ஒரு கார் வச்சுருக்கிறாங்க. என்ன சொல்கிறது, இவன் போய் கார் எங்கன்னா போய் மோத வேண்டியது, அவன் அடிக்கிறது, அவன் அடிக்கிறது, 2 பேரும் போய் நிற்கிறது. கரெக்டுங்களா? இதில் வந்து எவன் பாதிக்கப்பட்டானோ அவனுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, எவன் ஓங்கி அடித்தானோ அவன் போய் கம்ப்ளைண்ட் போட்டு அவன் போய் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போயிட்டு எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்கி கொண்டு வந்து இவன் மேலே எஃப்ஐஆர் போடுறது. இப்போ எங்கிட்ட ஒரு கேஸ் வந்திருக்கு. நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா வந்து மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, ஒரு வீட்டு வேலை செய்கிற அம்மா, அந்த அம்மாவை 4 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க.
அந்த 4 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. இப்போ இந்த அம்மா வந்து சண்டை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா மேலே எஃப்ஐஆரை போட்டு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. ஆனால் அடி வாங்கின அம்மா வந்து அவங்க தான் உண்மையிலேயே அடி வாங்கியிருக்கிறாங்க. அவங்க போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. ஏஆர் பதிவாயிருக்கு, கட்டு போட்டிருக்கிறாங்க, அந்த ஃபோட்டோ எவிடன்ஸ்லாம் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, மருந்து வாங்கின சீட் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து டிபார்ட்மெண்ட் எடுக்கலை. ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் எடுக்காமல் அவங்க வந்து இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா மாதிரி அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி அது எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் ஆகி பூந்தமல்லி கோர்ட்டுக்கு 4 வாட்டி போயிட்டு வந்துட்டேன். கரெக்டுங்களா? இது என்ன இது? அப்போ இது தப்பு இல்லையா? அது உண்மையிலேயே அடி வாங்கினவன் ஒருத்தன், வடிவேலு காமெடி மாதிரி அடி வாங்கினது நான், கோப்பை எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அடி வாங்கினது இந்த அம்மா. இவங்க கூலி வேலை பார்க்குறாங்க. இந்த அம்மாவை 4 பேர் சேர்ந்து அடிச்சுட்டு அந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாங்காமல் யார் அடித்தாங்களோ அவங்கக்கிட்டேருந்து இந்த அம்மா மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கி இந்த அம்மா மேலே எஃப்ஐஆரை போட்டு இந்த அம்மா மேலே சார்ஜ் ஷீட்டு போட்டு இப்போ பூந்தமல்லி JM1 அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நான் 4 வாட்டி போயிட்டு வந்துட்டேன். கரெக்டுங்களா? அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ பாத்திரம் விளக்குற அம்மா என்ன சொல்லுவாங்க, ஐயா எனக்கு ஒன்றுமே தெரியலங்கய்யா, அவங்க அடி வாங்கினது, அடித்தது, ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனது, ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் பதிவானது, எல்லா எவிடன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு போய் கோர்ட்டில் ஸ்டேஷனில் கொடுத்தா ஸ்டேஷன் எஃப்ஐஆர் போடலை. ஆனால் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் போட்டு இந்த அம்மா மேலேயும் உங்கள் பையன் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அப்போ இது வந்து தவறான ஒரு நடத்தை, இது தவறான அணுகுமுறை. கரெக்டுங்களா? அப்போ அவங்க பாதிக்கப்பட்டவங்க ஆட்டோமேட்டிக்கலி வக்கீல்கிட்ட வருவாங்க. நம்ம ஓகேம்மா உங்கள் பேரில் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டாங்க இல்லையா, இப்போ நம்ம வந்து போலீஸ்கிட்ட நம்ம வந்து கோர்ட்டில் டைரக்ஷன் வாங்குவோம். இது எதுக்கு சொல்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா இடத்துக்கும் கம்ப்ளைண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். கரெக்டுங்களா? அதாவது லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதுமானது. கம்ப்ளைண்ட் அவங்க எடுக்கலை அப்படின்னா நீங்கள் கலெக்டரு, சிஎம் செல்லு, ஓகேவா, டிசி ஆஃபீஸு, கமிஷனர் ஆஃபீஸு எல்லா இடத்துக்கும் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. ரெஜிஸ்டர்டு போஸ்ட் அனுப்புங்க. அக்னாலேஜ்மெண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கிற அட்வொகேட்டை அணுகுங்க. அவங்க தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஏன்னா உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, உங்கள் கம்ப்ளைண்ட்டில் மெரிட் இருக்குது, நீங்கள் உண்மையிலேயே அடி வாங்கியிருக்கிறீங்க, உண்மையிலேயே ஏமாற்றப்பட்டிருக்கீங்க, உண்மையிலேயே பயமுறுத்தப்பட்டிருக்கீங்க, அப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் காவல்துறை எடுக்கலைன்னா அப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிற வக்கீலை போய் நீங்கள் அணுகுனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சாதகமாக வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சாதகமாக கிடையாது, கேஸில் மெரிட் இருந்தால் வக்கீல் கேஸ் எடுக்க போகிறான், அவ்வளோதான் விஷயம். கோர்ட்டில் கொண்டு போய் எஃப்ஐஆர் டைரக்ஷன் போட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ண வைக்க முடியும். இதில் மேட்டர் என்னென்னா, பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் போய் ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா செலவு கிடையாது. அவங்க கம்ப்ளைண்ட்டை எடுக்க மாட்டேன், நீங்கள் போய் டைரக்ஷன் வாங்கிட்டு வாங்கன்னா அந்த டைரக்ஷனுக்கு 10,000. கோர்ட்டுக்கு ஒரு செலவும் கிடையாது. கோர்ட்டுக்கு ஒரு 100 ரூபா நீங்கள் ஃபீஸ் கட்டினா போதுமானது. சம்மனுக்கு, ப்ராசஸுக்கு, ரெஜிஸ்டர்டு போஸ்ட்டுக்கு, கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு ஜெராக்ஸ் காப்பிக்கு 5 ரூபா ஸ்டாம்ப் போட்டுறது, இதெல்லாம் மிஞ்சி போனால் மொத்தமே ஒரு 100 ரூபா, 130 ரூபா, 150 ரூபா தான் செலவாகும் கோர்ட்டுக்குன்னு பார்த்தாக்கா. வக்கீல் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட கம்ப்ளைண்ட்டை நாங்கள் வாங்கி அதை எஃப்ஐஆர் டைரக்ஷன் போட்டு நான் ஜட்ஜிக்கிட்ட ஆர்டர் வாங்கி தரேன் இல்லையா, எனக்கு அதுக்கு ஒரு 10,000 ஃபீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் சொல்லும்போது அந்த 10,000 ஒரு கம்ப்ளைண்ட்டை, ஒரு எஃப்ஐஆரை வந்து பதிவு பண்ணுங்க அப்படின்னு வந்து போலீஸுக்கு ஆர்டர் போடுவார் மேஜிஸ்ட்ரேட். அதுக்கு இந்த புகார்தாரர் வந்து 10,000 வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கணும். எல்லாருக்கிட்டையுமே 10,000 இருக்கா? எல்லாருமே 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்களா நம்ம தமிழ்நாட்டில், சென்னையில், மெட்ராஸில்? தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் 1 லட்ச ரூபா சம்பளமா? எத்தனை பேர் இல்லாதவன் இருக்கான்? கரெக்டுங்களா? இல்லாதவங்க கிட்ட 2,000 3,000 வாங்கிக்கிட்டு வக்கீல்கள் ஃபீஸ் வாங்கிக்கிட்டு எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்கி கொடுக்குற நல்ல உள்ளங்களும் உண்டு. நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ கலகத்தில் பிறப்பது தான் நீதி, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நிலைமை சரியில்லை இப்போது, மெட்ராஸ்லேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி, அவ்வளோதான் சொல்ல முடியும். மேற்படி இன்னொன்று என்னென்னா, கமிஷனர் ஆஃபீஸுக்கு போயிட்டீங்க, கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டீங்க, அந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் ஃபார்வேர்ட் ஆகிடுச்சு, சரி நானும் உங்கள் கேஸை விசாரிச்சிடுறேன், சரி மேல் நடவடிக்கை வேண்டாம்னு எழுதி கொடுத்துருங்க, சமாதானமாக போயிடுங்க அப்படின்னு வந்து போலீஸ் வந்து நமக்கு ஆலோசனை சொல்லலாம். கரெக்டுங்களா? ஆனால் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு எதிராளி நமக்கு தப்பு பண்ணியிருப்பான். கரெக்டுங்களா? அப்போ வந்து மேல் நடவடிக்கை, ஏன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம போனாலே, காவல் நிலையம் போனாலே மேல் நடவடிக்கை வேண்டாம்னு எழுதி கொடுத்துருங்க, இத்தோடு முடிச்சிக்கிறேன்னு எழுதி கொடுத்துருங்க, கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு எழுதி கொடுத்துருங்க, நான் சிஎஸ்ஆரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த கேஸை எப்படி க்ளோஸ் பண்ணணும், எப்படி க்ளோஸ் பண்ணலான்ற மைண்ட் செட்டை தான் அவங்க இருக்கிறாங்களே தவிர, இதில் காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்திருக்கு, அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகிருக்கு, ப்ரைமா ஃபேசி இருக்குது, நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனில் அவங்க இல்லை. கரெக்டுங்களா? மேல் நடவடிக்கை வேண்டாம்னு எழுதி கொடுத்துருங்க, கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு எழுதி கொடுத்துருங்க, அப்புறம் கோர்ட்டில் போய் பார்த்துக்கிறேன்னு எழுதி கொடுத்துருங்க.
இப்படிலாம் சொன்னால் அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஓஹோ அப்போ இது வந்து திஸ் இஸ் நாட் த ரைட் பிளேஸ் ஃபார் தி ஜென்ரல் பப்ளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் என்ன பண்ணுவாங்க, காவல் நிலையத்துக்கு வர்றதையே விட்டுடுவாங்க. சரிப்பா, காவல் நிலையத்துக்கு வர்றதுக்கு மக்கள் யாரும் இல்லை, அப்போ ஊர் செழிப்பாக இருக்குது, ஊர் நல்லா இருக்குது, ஸோ எந்த கம்ப்ளைண்ட்டும் காவல் நிலையத்தில் பதிவாகலை அப்படின்ற ரிப்போர்ட்டை நம்ம மேலே டிசி ஆஃபீஸுக்கு கொடுத்துருவோம். வர்ற கம்ப்ளைண்ட்டெல்லாம் இப்படி கழிச்சு கட்டிகிட்டே உட்காந்துருந்தாக்கா அப்புறம் எங்கேருந்து கம்ப்ளைண்ட் வரும்? கரெக்டுங்களா இல்லையா? இதுதான் இப்போ நடக்குது. மேல் நடவடிக்கை வேண்டாம்னு எழுதி கொடுத்துருங்க, கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு எழுதி கொடுத்துருங்க, இது சிவில் நேச்சர் ஆகையினால் கோர்ட்டுக்கு சென்று பார்த்து கொள்கிறேன்னு எழுதி கொடுத்துருங்க. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது கிடையாது. சிஎஸ்ஆர் தராமல் இருக்கிறது என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறது. ஸோ ஆக மொத்தம் மக்களை வந்து அலக்கழித்து மக்களை வந்து தொல்லைக்கு உள்ளாக்குறது. அவங்க வேறு வழி இல்லாமல் நம்ம வக்கீல்கிட்ட வராங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கோர்ட் டைரக்ஷனுக்கு ஒரு 10,000 ஃபீஸை வாங்கிக்கிட்டு எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்கி கொடுக்குறோம். இதுதான் நடக்குது. அதான் அதை பற்றி இங்கே தொழில் நடக்குதே தவிர, தொழில் நடக்குது, வக்கீலோட தொழில் நடக்குது, தப்பு நடக்குது, ஆனால் அதை கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்லை. கடவுள் தான் பார்க்கணும் அதை. இன்னொன்று என்ன நடக்குதுன்னா, சார் நீங்கள் விசாரிக்கிற விசாரணையில் எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை சார்னா, சரிங்க சார், அப்போ நீங்கள் எப்படி வேணால் எழுதி கொடுங்க, இன்ஸ்பெக்டர் சரியில்லைன்னு எழுதி கொடுங்க, எஸ்ஐ சரியில்லைன்னு எழுதி கொடுங்க, விசாரித்த விசாரணை முறை சரியில்லைன்னு எழுதி கொடுங்க, நீங்கள் என்ன வேணால் எழுதி கொடுங்க, உங்கள் கம்ப்ளைண்ட்டை எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது, கம்ப்ளைனண்ட் வந்து புகார்தாரர் இன்னும் மனசு ஒடிஞ்சு போயிடுறாரு. கரெக்டுங்களா? அதாவது புகார்தாரர் எப்படி வந்து காவல் நிலையத்துக்கு வராமல் இருக்க வைப்பது எப்படி, அவர் அப்படியே தள்ளி விட்டுறது எப்படி, ஓகேவா? இப்படிலாம் பண்ணால் ரொம்ப கவலை ஏற்படுது புகார்தாரருக்கு. ஏன்னா நானே ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக போயிருக்கும்போது எஸ்ஐ வந்து என்கிட்ட ஒரு எஸ்ஐ சொல்கிறார் என்கிட்ட, சார் நான் வந்து ஒரு நீதிபதியினுடைய மருமகன், அவர் தான் வந்து ஐபிசி சிஆர்பிசிக்கெல்லாம் தமிழ் உரை எழுதுனது, கரெக்டுங்களா? அவருடைய மருமகன் நான், எனக்கு எல்லாமே தெரியும், உங்கள் அளவுக்கு எனக்கு என்ன சொல்கிறது நாலேஜ் எனக்கு இருக்குது, உங்களுக்கு 100% இருக்குன்னா எனக்கு 99% இருக்குது, இந்த கேஸ் எப்படி முடிக்கணுமோ நான் முடிப்பேன் அப்படிலாம் சொன்னார். ஐயா நீங்கள் பெரியவங்க, ஓகேவா, நீங்கள் வந்து ஐபிசி சிஆர்பிசி எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கிறீங்க, உங்களவுக்கு நமக்கு நாலேஜ் கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, புகார்தாரர் வந்து நேரில் ஆஜராகும்படி புகார்தாரருக்கு சம்மன் அனுப்பினேன், அவர் சம்மனை பெற்றுக்கொண்டு வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி கம்ப்ளைண்ட்டை முடிச்சிருவோம் சார் அப்படின்னு சொல்கிறீங்களே, நாங்கள் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோமோ அவங்களுக்கு நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சம்மன் அனுப்பிச்சிங்களா, அதான் சிஆர்பிசி முறை சொல்லுது, அந்த முறையை கடைப்பிடிச்சிங்களான்னா அதுக்கு பதில் இல்லை. சரி சார், நீங்கள் என்ன வேணால் எழுதி கொடுங்க, நான் எப்படி கேஸை முடிக்கணுமோ முடிச்சிடுறேன் அப்படின்னும்போது புகார்தாரர் வந்து மனசு உடைஞ்சு போயிட்டார். ஹீ இஸ் மோர் தேன் 60 years old. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த அதுக்கு தான் வந்து இந்த 156 subclass 3 இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் டைரக்ஷன், கரெக்டுங்களா? நம்ம ஸ்ட்ரைட்டாக கோர்ட்டுக்கே போயிடுவோம், இனிமேல் அங்கே போக வேண்டாம், ஓகேவா? ஏன்னா அங்கே தான் போனால் நியாயம் கிடைக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம கேஸை எடுக்கிறது கிடையாது, எடுத்தாலும் சரியாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறது இல்லை, சிஎஸ்ஆரும் தரமாட்டேன்றாங்க. அப்போ மக்களுக்கு வேறு வழி என்னது, இந்த 156 subclass 3 மேஜிஸ்ட்ரேட் டைரக்ஷன், ஓகேவா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிடலாம். நமக்கு யார் மேலேயும் காழ்ப்புணர்ச்சி கோபம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் நடக்கிற சம்பவங்கள் வந்து மனுஷனுக்கு வந்து மனவேதனையை உண்டாக்குது. வக்கீல்கள் எங்களுக்கே மனவேதனையை உண்டாக்குதுன்னா இப்போ பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவன் எந்த லெவலுக்கு ஆகும் பாவம், அவன் நொந்து போயிட்டான். இனிமேல் எனக்கு காவல் நிலையத்துக்கே நான் வரமாட்டேன், நான் நீதி கேட்டு வரவே மாட்டேன்னு பொதுமக்கள் அந்த லெவலுக்கு போயிடுறாங்க பாவம். சரி, இந்த பாவங்களுக்கு கடவுள் என்னென்ன தீர்ப்பு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கட்டும். நம்ம செத்து போயிட்டாலும் கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, கடவுள் வந்து உயிரோடு இருப்பார் எப்போவுமே. அவர் கரெக்டாக அவங்களுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பார்.